ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பீஜன் வச்சுருக்கோம். பீஜன் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிடிக்கல. இது கார் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா பில்லரில் அடிபட்டு கேட்டில் நாங்கள் பிடிக்க போகலாம் ட்ரை பண்ணுவோம். அதால் பறக்க முடியல ஒழுங்கா. நாங்கள் பிடிக்க போகலாம் ட்ரை பண்ணும்போது 2 டைம் கேட்டில் போய் முட்டிக்கிச்சு. ஸோ அதனால் எடுத்து நாங்கள் 5 days ஆச்சு. இவன் வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா துருன்னு இருக்கான். இது பாய் பாருங்கள். ஸோ இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இதை பறக்க விட ட்ரை போகிறோம். இது பேர் பார்த்தீங்கன்னா பீஜனால் பிஜி நல்லா இருக்குன்னு சொல்லி சுருக்கி வச்சுக்கிட்டோம். ஓகே, வாங்க இப்போ நம்ம இதை பறக்க விடலாம். என் தம்பி பார்த்தீங்கன்னா திறந்து விட்றான். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் பெருசு திறந்துட்டோம். வெளில வர ட்ரை பண்ணுறான். இப்போ தான் தெரியுது. சூப்பர், வெளில வந்துட்டான். சூப்பர். இப்போ நாங்கள் கூப்பிடுறோம், வரானான்னு தெரியல. வந்தால் சூப்பராக இருக்கும். இன்னும் இவனை ட்ரைன் பண்ணலை. இவன் பார்த்திங்கன்னா செமி அடல்ட்டு தான். கண்ணை வச்சு கண்டுபிடிக்கலாம் நம்ம. ரொம்ப நேரமா அங்கங்க நடந்துக்கிட்டே இருக்கான், ஆனால் பறக்க மாட்டேங்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா பறக்கிற மாதிரி தெரில. கேஜ் கொண்டு வந்துட்டோம். அவன் உள்ளே போனாலும் சந்தோஷம்தான். இவனுக்கும் அதுக்கும் ஒரு 5 cm போல் டிஸ்டன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். போக ட்ரை பண்ணிருக்கான். போகலாமா வேணாமா, டேஞ்சர் இல்லையா? தலையை தான் உள்ளே வச்சு ஆட்டிக்கிட்டே இருப்பான். போக ட்ரை பண்ணுறான். போகிறான் போயிட்டான். சூப்பர். ஓகே, இவனை இப்போ அப்படியே விட போகிறோம். ஒரு 4-3 வரைக்கும் அப்படியே விட்டுறலாம். 4-5 வரைக்கும் அப்படியே விட்டுறலாம். இல்லை, கேஜ் ஓப்பன்லேயே இருக்கட்டும். இல்லை வேணாம், ஓப்பன்லேயே இருக்கட்டும். இருக்க பிடிக்குது. அவன் வெளில வந்தாலும் வருவான். ஒரு 4-5 அந்த பிஜிக்கு வந்து ஒழுங்கா பறக்க முடியல, அதோட விங்ஸ்ல அடிபட்டிருக்கனால. அதுக்கு பறக்க முடிஞ்சோடனே நாங்கள் பறக்க விட்டுருவோம். வச்சுக்கோங்களேன். சத்தியமாக எங்களால் அவ்வளோ சவுண்டு வரும்.